ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தலையானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தலையானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அது தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அது தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போது 5/7/2026 அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்காந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும்.
அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுபர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வருஷம் பராபவ வருஷம் வந்து பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. அதாவது 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு மற்றும் சந்திரன் இருக்குது. மனசு வந்து ரொம்ப அலபாஞ்சு போகும். எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும், எல்லா விஷயத்திலும் வந்து வெற்றி கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியான மனசு இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் சிறிது பின்னடைவு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் வெளியூர், வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சிறு தடங்கள், முயற்சிகளில் தடங்கள் இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்துவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இந்த பராபவ வருஷத்தில் 9ஆம் இடத்துலையே இருக்கார். இந்த வருஷம் மொத்தமே பார்த்தோன்னா 9ஆம் இடத்துலையே இருக்கார். அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனக்லேசங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். சொத்துக்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் மாதம், அதாவது 26/5/2026 உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண யோகம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ராகுவும் கேத்துவும் 11ஆம் மாதம் மாறுறா. அதாவது உங்களுடைய ராசிக்கே கேத்து வரார், சப்தமத்தில் ராகு இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு தெரியும். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே உடல்நிலையில் சற்று பின்னடைவு தெரியும். அது தவிர எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 2ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போது பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியன் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பண யோகம், வெற்றிகரமான யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். என்ன ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனி இருந்தது. இந்த வருஷத்தில் அஷ்டமத்து சனியெல்லாம் 9ஆம் இடத்துல சனி இருக்குது. அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கம்மி. வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். ஆனால் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரும். மறைந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலை மூலியமாக ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேனால் திருமண காலம் கைகூடும். திருமணத்துக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு ரெசிடென்ட் விசா, அந்த மாதிரி பெர்மனெண்ட் விசா, பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது, அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது படிப்புக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலை சிறிது பின்னடைவை காணக்கூடிய வாய்ப்பு. தாயினுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள், அதிவேகமாக இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது துரித உணவகம் அந்த சப்ளை பண்ணுறவங்க, துரித உணவகம் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இதை தவிர தண்ணீர், பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் சந்திரமௌலீஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர குரு பகவானுக்கு உண்டான மூக்கு கடலை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பிரசாதமாக கொடுக்க சொல்லுவோம், உங்களால் முடிஞ்சதுன்னா. இது 12 வந்தாலேயானால் கண்டிப்பாக குருவின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான தடங்களும் நிச்சயமாக யோகங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.
பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.